ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்குது ஜனநாயகம் படம் எப்போ ரிலீஸ் ஆகும். ஆனால் இப்போ சில திருட்டு பசங்க வந்து இந்த படம் எப்படி லீக் ஆனிச்சுன்னே தெரில, ஆன்லைனில் விட்டு ரொம்ப மோசமான நிலைமைக்கு இப்போ போயிட்டுருக்கு. இந்த மாதிரி திருட்டு பசங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை நம்ம இதில் கொடுத்தாகணும். கண்டிப்பாக ஒரு தீவிரமான விசாரணை போயிட்டுருக்கு. இது வரைக்கும் ஒரு 6 பேரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கதா நியூஸ் வந்திருக்கு. சைபர் கிரைம்ல படு தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. ஈஸியாக அவங்கள கண்டுபிடிச்சிருவாங்க. சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கடுமையான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும். பொதுமக்கள் யாரும் ஆன்லைனில் லிங்க் கிடைக்குது, அவங்க தராங்க இவங்க தராங்கன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் தேட வேணாம். ஏன்னா எல்லாருமே செக் பண்ணுறாங்க, எங்கே டவுன்லோட் ஆகுது, யார் அனுப்புறா பண்ணுறா, எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆன்லைனில் இப்போ இந்த இது டேட்டா எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் சேஃபாக இருங்க, யாரும் போய் தேட வேணாம், அதை விட்டுருங்க. ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது இல்லை அனுப்புறது இதுக்கெல்லாம் வந்து ஃபைன் இருக்குது. அதனால கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜனநாயகம் படம் பார்த்தோன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தில் வந்து மத உணர்வுகளை தூண்டும் வகையில் சில காட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சான்றிதழ் வழங்குறதை வந்து தணிக்கை வாரியம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது தொடர்பாக நிறைய வழக்கு போயிட்டு இருந்துச்சு. உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் யூஏ சான்றிதழ் வழங்கலான்னு சொல்லி அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கலானே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தீர்ப்புக்கு அகைன்ஸ்டா திரும்ப கேஸ் போட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த கேஸ் போனுச்சு. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தில் கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அந்த கேஸ் வந்து உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்திலே கேஸ் போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப ரசிகர்கள்லாம் வெறுத்து போயிட்டாங்க. இப்போதான்ப்பா படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வெறுத்து போற அளவுக்கு அப்படியே போயிட்டே இருந்துச்சு கேஸ். தயாரிப்பு நிறுவனத்துக்கு பார்த்தோம்னா வணிக ரீதியாக பல பின்னடைவுகள் ஏற்பட்டன. அதுக்கப்புறம் எலெக்ஷன் டைம் வந்தது. எலெக்ஷன் டைம் வந்ததுனால தளபதி வந்து ஃபுல்லாக வந்து மாநாடு அப்படி இப்படின்னு சொல்லி பிஸியாக போயிட்டு இருந்தாங்க. அப்படியே போயிட்டே இருக்காங்க. அவருக்கும் என்னென்ன எதிர்ப்பு வர முடியுமோ, என்னென்ன பிரச்சனை வர முடியுமோ எல்லாமே தான் வந்துட்டு இருக்கு. லாஸ்ட்ல தேர்தல் ஆணையம் வந்து அவங்க எப்போ சொல்றாங்களோ அப்போதான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி லாஸ்டா சொல்லியிருந்தது. இப்போ வந்து எலெக்ஷன் முடிஞ்சுதான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி லாஸ்டா சொல்லியிருந்தாங்க. எலெக்ஷன் 23ஆம் தேதி முடிஞ்சு ஏப்ரல் மாதம் 23 முடிஞ்சதுமே அதுக்கு அடுத்த நாள் 24ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இது கன்ஃபார்ம் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பல எதிர்ப்புகளை எதிர்கொண்டு வரும் விஜய் இந்த நேரத்துல கடந்த வியாழக்கிழமை மாலை ஜனநாயகம் படத்தின் சில காட்சிகள் இணையத்தில் சட்டவிரோதமாக மர்ம நபர்களால் வெளியிடப்பட்டது. அதற்கு அடுத்த நாள் ஏப்ரல் 10ஆம் தேதி கிட்ட முழு படமும் இணையத்தில் வெளியாகியதால் படக்குழுவினர் மற்றும் தளபதி ரசிகர்கள் பேரதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். மக்களை மகிழ்விக்கும் கலைக்கு எதிரான திட்டமிட்ட ஒரு வன்முறை என தென்னிந்திய நடிகர் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்கம் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது. மனித மனசாட்சிக்கு எதிரான ஒரு நம்பிக்கை துரோகம் எனவும் காட்டமாக வெளியிட்ட நடிகர் சங்கம், ஒரு திரைப்படம் என்பது சில மணித்துளிகள் கண்முன் ஓடும் கற்பனை கதையல்ல, 1000 கனவுகளின் கூட்டுத்தொகை. ஒவ்வொரு காட்சிக்கும் பின்னும் வியர்வை, உழைப்பு, பல குடும்பங்களின் வாழ்வாதாரம், ஒரு சமுதாயத்தின் உணர்வு, அனைத்தும் பின்னி பிசைந்ததுதான் சினிமா. சட்டத்தை மீறி செய்யப்பட்ட நபர்கள் யாராக இருப்பினும் அவர்கள் அடையாளம் காணப்பட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து சட்டம் அவர்களை தொட வேண்டும், நீதித்துறை தண்டனை அவர்களை தாக்க வேண்டும் என்று தென்னிந்திய நடிகர் சங்கம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இது போன்ற கசிவு மற்றும் திருட்டு தவறான செயல்களை தடுப்பது காலத்தின் தேவையாகிறது. இது கலைக்கும் உழைப்புக்கும் நாம் தரும் அடிப்படை மரியாதையாகும். அதேபோல் திரைத்துறையை சேர்ந்த அனைத்து அமைப்புகளும் கலைஞர்களும் ஒன்றிணைந்து இந்த விஷயத்தில் ஒரு உறுதியாக நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விஷயத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கம் இணைந்து முழு ஒத்துழைப்புடன் செயல்படும் என்று உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறார்கள். உறவுகள் அனைவரும் இந்த கலைஞர்களுக்கும் கலைக்காகவும் ஒன்றிணைந்து ஒத்துழைப்பு தாருங்கள் என்று தென்னிந்திய நடிகர் சங்கம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஜனநாயகம் படம் இணையத்தில் கசிந்த விவகாரம் குறித்து இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடம் குற்றப்புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. ஆனா இந்த திருட்டுத்தனத்தை பண்ணது யாரா இருந்தாலும் கடுமையான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். அவங்கள சீக்கிரம் கண்டுபிடிச்சு கடுமையா தண்டிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.